எபிசோட்ல கமலா கோபி கிட்ட, என்ன உங்க வீட்டுக்கு போயிட்டு வரீங்களா, கார் அங்க ரொம்ப நேரமா நின்னதை பார்த்தேன்னு சொல்றாங்க. ஆமா போயிட்டு தான் வரேன், செல்லியன் ரொம்ப குடிச்சிருந்தான், அவனை வீட்டுல விட்டுட்டு வரேன்னு கோபி சொல்றாரு. ஏன் உங்க பையனை அந்த வீட்டுல இருக்கவங்க பாத்துக்க மாட்டாங்களா, நீங்க ஏன் இதெல்லாம் பண்றீங்கன்னு கமலா கேக்குறாங்க. நீங்க ட்ரீட்மெண்ட்க்கு வந்ததாலதான் நான் அமைதியா இருக்கேன், வந்தோமா டாக்டரை பார்த்தோமான்னு மட்டும் இருங்க, தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிட்டீங்கன்னா மனுஷனா இருக்க மாட்டேன்னு கோபி சொல்றாரு. பேச்சு வாக்குல ராதிகா பாக்யா வீட்டுக்கு போனதை கமலா சொல்லிடுறாங்க. கோபி ராதிகா கிட்ட, நீ எதுக்கு அங்க போன, என் அம்மா தான் ஈகோ காட்டுறாங்கல்ல, உன்னோட சுயமரியாதை விட்டுட்டு அங்க போகணும்னு ஒன்னும் அவசியம் இல்லைன்னு சொல்றாரு. பாக்யா எழில் கிட்ட இருந்து மிஸ்ட் கால் வந்திருக்குன்னு கால் பண்றாங்க. எழில் பாக்யா கிட்ட, நான் படம் பண்ணுவேனா, வாழ்க்கையில ஜெயிப்பேனான்னு கேட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பா நீ ஜெயிப்ப, இப்ப இருக்க கஷ்டத்தை தடையா நினைக்காதேன்னு பாக்யா ஆறுதல் சொல்றாங்க. ஜெனி பாக்யா கிட்ட, செலியனுக்கு ஏதாவது பொண்ணோட அஃபேர் இருக்கும் ஒண்ணு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி எதுவும் இருக்காது, அவன் முன்னாடி பண்ண அதே தப்ப திரும்பவும் பண்ண தைரியம் வராதுன்னு பாக்யா சொல்றாங்க. அப்புறம் பாக்யா செலியனை கூப்பிட்டு கொஞ்சம் பேசணும்னு சொல்றாங்க. நீ வேலை டென்ஷன்ல குடிக்கிறேன்னு சொல்ற, ஆனா ஜெனி மாலினி மாதிரி வேற யாரோ பொண்ணு உன் வாழ்க்கையில வந்துட்டாங்கன்னு யோசிக்கிறதா சொல்றாங்க. கொஞ்ச நாளா நான் உன்னை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன், ஆனா நீ மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே போறேன்னு திட்டுறாங்க. இனியா டான்ஸ் காம்படிஷனை நினைச்சு பயந்துட்டே இருக்கா. அவ டான்ஸ் ஆடுறத பார்க்க எல்லாரையும் காலேஜ் வர சொல்லி கூப்பிடுறா. நீங்க போயிட்டு வாங்க, நான் வரலன்னு பாட்டி சொல்றாங்க. அப்புறம் எல்லாரும் கூப்பிட்டதும் பாட்டி வரேன்னு சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.